ஒரு ஆண் தோற்கும்போது அவன் பலவீனம் தெரியாது. அவன் எப்போது தன் முயற்சியை விட்டு விடுகிறானோ அப்போதுதான் அவனின் உண்மையான பலவீனமே தெரியும். ஒரு உண்மையான ஆணால எந்த சூழ்நிலையிலையும் வாழ முடியும். அவனால ரத்தம் சிந்த முடியும். அவனுக்கு தேவை என்று நினைத்த எல்லாவற்றையும் இழக்க முடியும். ஆனா அவன் எப்போது தான் இருக்கும் இடத்தை வெறுக்கிறானோ அவன் அப்போதே சக்தி வாய்ந்தவனாக ஆகிவிடுகிறான். நீங்க ஒரு ஆண் என்றால் யாரும் வரப்போவதில்லை. உங்களை காப்பாற்ற யாரும் வரப்போவதில்லை. உங்க திறமைகளை வெளிக்கொண்டு வர யாரும் வரப்போவதில்லை. முயற்சி பண்ண வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், இலக்கு பின்னால போகணும்னு சொல்ல யாரும் வரப்போறதில்லை. உண்மையில் நீங்கள் இன்று ஒரு நோபடியாக இருந்தால் யாருக்கும் கவலை இல்லை. உங்களை தவிர யாருக்கும் இல்லை. இந்த உண்மை எவ்வளவு கடுமையானதாக இருந்தாலும் அதுதான் உங்க சுதந்திரத்தின் ஆரம்பமும் கூட. வேறு யாரோ ஒருவர் உங்க வாழ்க்கையை சரி செய்வார் என்று எதிர்பார்ப்பதை நிறுத்தும் தருணத்துல தான் நீங்க அன்ஸ்டாப்பபிளாக மாறத் தொடங்குகிறீர்கள். அப்படின்னா எழுந்து நில்லுங்க. தூசியை தட்டிட்டு வாழ்க்கை உங்களுக்கு பெரிய அடிகளை கொடுக்கும். அதுதான் கேம், அதுதான் சேலஞ்ச். நீங்க அட்மயர் பண்ற ஒவ்வொரு ஆணும் மற்றவர்களை விட பெரிய அடிகளை வாங்கியிருக்காங்க. ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூப்பர் பவர் என்னன்னா அன்பாதர்டாக இருக்கிற திறமைதான். அவனை சுற்றி எல்லாமே நடுங்கும் போதும் அசையாம இருக்கிறது. அவமானங்கள், தோல்விகள், காசிப், நிராகரிப்பு இவையெல்லாம் உங்க ஆன்மாவை துளைக்காத அளவுக்கு தடிமனான தோல் உடையவராக இருக்க வேண்டும். ரஜினிகாந்த் பாருங்க, சூப்பர் ஸ்டார்டம் முன்னாடி, புகழ் முன்னாடி, அவர் பெயரில் வெற்றிகள் கட்டப்படுவதற்கு முன்னாடி அவர் ஒரு பஸ் கண்டக்டராக இருந்தார். ஹீரோ போல தெரியல என்பதற்காக அவமானத்தையும் நிராகரிப்பையும் சந்தித்தார். மக்கள் அவரோட ஸ்டைலை கேலி பண்ணாங்க. டைரக்டர்ஸ் அவருக்கு ரோல்ஸ் கொடுக்க மறுத்தாங்க. ஆனா அவர் எல்லா சூழ்நிலையிலும் அன்பாத்வர்டாக இருந்தார். அவர் பசியாக இருந்தார். இன்னைக்கு லட்சக்கணக்கானவர்கள் ஒரு காலத்தில் கேலி செய்யப்பட்ட அந்த மனிதரை இமிட்டேட் பண்றாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள், அப்துல் கலாம். அவரோட ஸ்கூல் டீச்சர் அவரோட கனவுகள் ரொம்ப பெருசுன்னு அவருக்கு சொன்னார். ஆனாலும் அவரை சுற்றி இருந்தவங்க ஒரு ஏழை பையன் ராமேஸ்வரத்திலிருந்து எப்பவும் டாப் போக முடியாதுன்னு அவரை பார்த்து இலக்காரமா சொன்னாங்க. ஆனா அவர் தொடர்ந்து முயற்சி செஞ்சாரு. ஏன்னா அவர் ஸ்ட்ராங்கான எமோஷனல் மைண்ட் செட்டை உருவாக்கியிருந்தார். அவருக்கு தெரியும், கிரேட்னஸ் என்பது அப்ளாஸில் கிடைப்பதில்லை, அதுக்கு என்டியூரன்ஸ் தான் தேவைன்னு. எப்போதும் ப்ரெஷரை தாங்க முடியாத ஒரு மனிதனால பவரை ஹோல்டு பண்ண முடியாது. வாழ்க்கை உங்களை ஏதாவது கஷ்டத்துடன் தாக்கும்போது அங்கே நின்று இவ்வளவுதானா என்று சொல்லுங்கள். இதுதான் எமோஷனல் ஸ்ட்ரெங்க். தோனியை பாருங்க, அவர் தமிழ்ல பிறக்கல, ஆனா இங்கே குடும்பம் போல நடத்தப்படுகிறார். உலகம் அவரை டார்கெட் செய்யும் போதெல்லாம், விமர்சனங்கள் புயல் போல வரும்போதெல்லாம் அவர் எமோஷனலா ரியாக்ட் பண்ணல. அவர் கத்தவில்லை, கம்ப்ளைண்ட் பண்ணவில்லை, அல்லது கொலாப்ஸ் ஆகவில்லை. அவர் அமைதியாக நடந்து கிளவுஸை அட்ஜஸ்ட் பண்ணி ஆட்டத்தை தொடர்ந்தார். அந்த அமைதி கண்ட்ரோலை இழக்காம தாக்குதல்களை தாங்கும் திறன்தான் அவரை ஒரு லெஜெண்ட் ஆக்கியது. நம்முடைய மூதாதையர்களை பத்தி யோசிச்சு பாருங்க. அவங்க சூரியன் உதிக்கும் முன்னாடியே எழுந்துருவாங்க. அவங்க முதுகு முறிக்கும் வேலைகளை செய்வாங்க, குடும்பத்தை காப்பாத்துவாங்க. இன்றைய ஆண்கள் கற்பனை கூட செய்ய முடியாத பெரிய பொறுப்புகளை சமாளிப்பாங்க. அவங்க சமூகத்தை குறை சொல்ல மாட்டாங்க. அவங்க ஆன்லைன்ல அழமாட்டாங்க. அவங்க மோட்டிவேஷனல் கோட்ஸ் போஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க வெறுமனே தங்கள் போட்டாண்டங்களை அமைதியாக சந்திப்பார்கள். அவங்க காகிதத்தால உருவாக்கல, கல்லால உருவாக்கினவங்க. இன்னைக்கு இளம் ஆண்கள் பிரேக் டவுன் ஆகுறாங்க. ஏன்னா அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ரிப்ளை பண்ண டைம் எடுக்கிறாங்களாம். யாராவது அவங்கள சோம்பேறின்னு சொன்னா அவங்க கான்ஃபிடென்ஸை இழக்கிறாங்க. அவங்க போஸ்ட் போதுமான லைக்ஸ் வாங்கலைன்னா ஆங்ஸைட்டி வருது. இந்த ஜென்ரேஷனோட மைண்ட் செட் மிக மிக மெலிஞ்சிருச்சு. எமோஷனல் பேப்பர் மாதிரி. ஆனா பேப்பரால ஃபயர்ல சர்வை பண்ண முடியாது. லைஃப் என்பது ஃபயர். லைஃப் எரிக்கும். லைஃப் உங்களை கிழிச்சு போடும். ஒரு திக் மைண்ட் செட் உள்ள ஆணால மட்டும்தான் தன் பர்பஸை இழக்காம நெருப்பு வழியாக நடக்க முடியும். நான் மீண்டும் சொல்றேன், ஒரு ஆம்பளையா இருங்க. வாழ்க்கை உங்களுக்கு பெரிய அடிகளை கொடுக்கும். அதுதான் கேம், அதுதான் சேலஞ்ச். நீங்க ஒரு $1 மில்லியன் சம்பாதிக்க விரும்புறீங்க, ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல பிசினஸ் பில்ட் பண்ண விரும்புறீங்க, சொசைட்டி இடம்ல இருந்து ரெஸ்பெக்ட் பெற விரும்புறீங்க. இதெல்லாம் எளிதா இழந்தா டீ ஷாப்ல உட்கார்ந்துருக்கும் எல்லா ஆண்களுக்கும் இதெல்லாம் ஏற்கனவே இருந்திருக்கும். ஆனா இல்ல. ஏன்னா பெரும்பாலான மக்கள் சிரமம் வெறும் முதல் அறிகுறியிலே விழுந்துடுறாங்க. நீங்க சக்சஸை விரும்பினா உங்களை பார்த்து சிரிக்கிற, உங்களை தவறாக புரிஞ்சுக்கிற, உங்களை டவுட் பண்ற, உங்களை பிட்ரே பண்ற மக்களை ஃபேஸ் பண்ண ரெடி ஆகுங்க. நீங்க ஒய்ஃப் அல்லது ரியல் ரிலேஷன்ஷிப்பை விரும்பினா உங்க வொர்த் என்ன என்பதே தெரியாம உங்களை ரிஜெக்ட் பண்ற பெண்களை ஃபேஸ் பண்ண ரெடி ஆகுங்க. ஆண்களே, உங்க வாழ்க்கையின் உண்மையான பக்கத்துக்கு வரவேற்கிறேன். நீங்க ஒரு ஆண் அப்படின்னா நீங்க முரட்டுத்தனமான மனநிலையை வளர்த்து கொள்ளுங்க. முரட்டுத்தனம் என்பது ஆரோகன்ஸ் இல்ல, அது சர்வைவல்.
உங்க தோல் கெட்டியா இருந்தா, அதாவது எதையும் தாங்கக்கூடிய இமோஷன் இல்லாத ஒரு மைண்ட் செட் இருந்தா, பெரிய ப்ராப்ளம்ஸ் கூட மஸ்கிட்டோ பைட்ஸ் மாதிரி தான் தெரியும். உங்க தோல் மெல்லிசா இருந்தா, சின்ன இன்சல்ட் கூட ஒரு ட்ராஜடி மாதிரி தான் தெரியும். இதுதான் ஒரு லீடருக்கும் சாதாரண மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம். இன்னைக்கு ஆண்கள் அடுத்த மாசம் என்ன பண்ண போறோம்னு முக்கியமில்லாத விஷயங்களுக்காக ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. அடுத்த வருஷம் பற்றி மறந்துருங்க. ஒரு சிம்பிள் ரூல் இருக்கு. நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகி கவலைப்படுற அந்த ஒரு விஷயம் உங்களை அடுத்த 7 வருஷத்துல உங்க வாழ்க்கையை மாத்த போதா? இல்லைன்னா 7 செகண்ட்ஸ் கூட அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஒரு விஷயம் நீண்ட காலத்துல முக்கியமா இருந்தாலும் கூட எமோஷனல் கண்ட்ரோலை இழந்தா அது டோட்டல் வேஸ்ட். நிதானமான மனசு எப்போதும் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம். நம்பி நாராயணனை பாருங்க. பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டவர், அவமானப்படுத்தப்பட்டவர், இழுத்து செல்லப்பட்டவர், சித்திரவதை செய்யப்பட்டவர், எந்த ஒரு சாதாரண மனிதரும் கொலாப்ஸ் ஆகியிருப்பார். ஆனாலும் அவர் அசையாம இருந்தார். பல டெக்கேட்ஸ் போராடி இறுதியில வெற்றி பெற்றார். அதுதான் திக் ஸ்கின், முரட்டுத்தனமான மனநிலையை உருவாக்குவது. நீங்க ஒரு ஆண், உங்களை நீங்களே மாஸ்டர் பண்ணுங்க. ஒரு ஆணின் ஸ்ட்ரெங்த் அவன் திசையை இழக்காம எவ்வளவு பிரஷரை தாங்க முடியும் என்பதால தான் அளவிடப்படுகிறது. நீங்க பாதிப்படையாம இருக்கும் திறனை வளர்க்கும் போது, உங்க கோல்ஸ் அப்சஷனோட அட்டாக் பண்ணும்போது, சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நீங்க பெண்டாக மறுக்கும்போது, உங்க கனவுகள் மெதுவாக உங்க ரியாலிட்டியாக மாறும். மேலும் உலகத்திற்கு உங்களை ரெஸ்பெக்ட் செய்வதற்கு தவிர வேறு வழியே இருக்காது. தமிழ் வரலாறே ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் தலைவணங்காத ஆண்கள் மேலதான் கட்டப்பட்டது. ராஜராஜ சோழன் போன்ற அரசர்கள், சாத்தியமில்லாத போர்களை சண்டையிட்ட வீரர்கள், வலி மூலமாக எழுதிய கவிஞர்கள், தயக்கமில்லாம ஆபத்தை எதிர்கொண்ட சுதந்திர போராளிகள் அப்படின்னு சொல்லிட்டே போலாம். ஆனா நீங்க ரெசிலியன்ஸ் நிறைந்த கல்ச்சர்ல இருந்து வந்தவங்க. நவீன சாஃப்ட்னஸ் உங்களை ஒருபோதும் அழிக்க விடாதீங்க. நீங்க ஒரு ஆண். உங்களுக்கும் உங்க எதிர்காலத்துக்கும் உங்க பேரை சுமக்க போற தலைமுறைகளுக்கும் சேர்த்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பு உங்க கையில தான் இருக்கு. உலகம் உங்களை பலவீனத்துக்குள்ள அச்சுறுத்த அனுமதிக்காதீங்க. உங்க பொட்டென்ஷியல் மிக பெரியது. ஆனா நீங்க திரும்ப திரும்ப எழுந்து நிற்கும்போது மட்டுமே, நீங்க மீண்டும் 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 தூசியை தட்டி விட்டு அட்டாக் பண்ணும்போது மட்டுமே அது வெளியே வந்து உங்க வாழ்க்கையவே மாத்தும். வாழ்க்கை உங்களை அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வாழ்க்கையை அட்டாக் பண்ணுங்க. இதுதான் இன்சைட் எட்டர்னலோட ஸ்பிரிட்.